ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனாலிசிஸ்ல படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி சிஎஸ்சி, ஐடி, ட்ரிபிள் இசிஇ, சிவில், மெக்கானிக்கல் குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க என்ன அதை பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல செமஸ்டர் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல CE3491 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிடைஸா பார்ட்டின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதில் ரெட் கலர்ல போல்ட் பண்ணிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது போக வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ண பார்க்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா CE3491 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிடைஸா பார்ட்டின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலர்ல போல்ட் பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பா பார்த்துக்கோங்க. நார்மலா போல்ட் பண்ணிருக்க டாபிக்ஸ் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ யூனிட் 1 யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோர் சர்க்கிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டீபார்மேஷன் ஆஃப் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் பார்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் பிளேன்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரின்சிபல் பிளேன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது கண்டிப்பா கேட்பாங்க. தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்ஸ் இன் பீம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு சில டைம் 2 மார்க்ல கூட உங்களுக்கு ஜஸ்ட் டெஃபினிஷன் மாதிரி கூட கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபிளிக்ஸ்டு பீம்ஸ், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. கேண்டிலேவர், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் அண்ட் ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஃபார்மேஷன் இன் சாலிட் அண்ட் ஹாலோ சர்க்யூட் ஷாப்ஸ், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 3ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி ஆஃப் டார்ஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் ஷாஃப்ட் இன் சீரிஸ் அண்ட் பேரல், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதோட கான்ஜுகேட் பீம் மெத்தட் ஃபார் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஸ்லாப் அண்ட் டெஃப்ளெக்ஷன் ஆஃப் டிட்டர்மினன்ட் பீம், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதை படிக்க பாருங்க. யூனிட் 4ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலாஸ்டிக் கர்வ், அதோட மெக்குலே மெத்தட் ரொம்ப முக்கியமான ஒன்று. டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் தின் சிலிண்ட்ரிக்கல் செல் டியூ டு இன்டர்னல் பிரஷர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஸ்பெரிக்கல் செல் சப்ஜெக்டட் டு இன்டர்னல் பிரஷர், இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேம்ஸ் தியரி ரொம்ப முக்கியமான ஒன்று. திக் சிலிண்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. டிஃபார்மேஷன் இன் ஸ்பெரிக்கல் செல்ஸ், இது நல்லா பார்த்துக்கோங்க. இதுல ஓவராலா உங்களுக்கு ரெட் கலர்ல போல்ட் பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது போக உங்க சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மேல கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸ் அவுட்கம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.